இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய கடனையும் கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கடனால நீங்க பட்ட காயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எத்தனையோ பேர் தற்கொலைக்கும் முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஏன் தடுத்தாரு தெரியுமா? அவருடைய குழந்தை இந்த மாதிரி கஷ்டத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. அவருடைய குழந்தை யாருக்கும் எந்த விதமான ஒரு தப்பான பெயரை சுமந்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. என் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கடனை அவர்கள் மூலமாகவே நான் அடைப்பேன், அடைத்தே தீருவேன். இது சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், ஒரு சபதம். ஒரு நொடி பொழுதும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படாதா? இந்த கடனை தீர்க்க முடியாதா? என்னுடைய மகனுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என் கணவருக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என்னோட அப்பாவுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நிச்சயமா உங்களால கூட நீங்க நினைக்கிற நினைப்பின் மூலமாக கூட இந்த கடனை நிச்சயமாக தீர்க்க முடியும். என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சாயப்பா முன்னாடி ஒரு சில ரூபா நோட்டுகளை வச்சு நீங்க செய்யுங்க. ஆனா அந்த ரூபா நோட்டுகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஒரு ரூபா நோட்டை அவர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னா உங்களுடைய கடன்கள் வித்தின் இயர்ல சால்வ் ஆகுது. நீங்க பல பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனிதரா வாழதான் போறீங்க, ஒரு சாதனை படைக்க தான் போறீங்க. நிச்சயமா இது உங்களுக்கான ஒரு பதிவுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் எப்பையும் இருக்கும். பதிவுகளை தொடர்ந்து கவனிங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில கொடுத்த ஒரு முக்கியமான பதிவில் 1ஆம் தேதி அன்னைக்கு சாப்பாடு வைக்கலையே, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நாங்கள் ரெகுலராக சாப்பாடு வச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடவுள் நம்மளை கண்காணி இருக்கிறாரு, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அதனாலதான் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுல நிறைய பேர் எனக்கு ஒரு 5 பேர் 6 பேர் ஐ திங்க் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அனுப்புறீங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யுங்க. அது நீங்க ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய கண்களில் பார்க்கும்போது கடவுள் அங்க காட்சியளிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களுடைய கைகளாலேயே நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க கோடி பேர் இருக்கிறாங்க. நமக்கு கடவுள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அதுக்கு நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் உங்க கையாலேயே அந்த உதவிகளை உங்களுக்கு நான் செய்ய சொல்றேன். அதையும் மீறி
என்னால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஏன்னா நமக்கு இங்கே சான்சஸ் நிறைய இருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கடவுள் பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால கூடுமானவரை நீங்கள் உங்கள் கையால் தான் அந்த உதவிகளை செய்யணும்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் இந்த கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணணும். இதை இப்படியே விட்டுட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும். என்னுடைய கணவர் எங்கேயோ தப்பு பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு கடனை வாங்கி வச்சிருக்காரு. என்னைக்கு பூதாகரமாக இது வெடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படின்னு சில சாய்ராம் கேட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த இஷ்யூஸ் இருக்கு. இப்போ நான் பேசுறதால இந்த கடன் தீர்ந்துடுமா அப்படின்னு சில கேள்விகள் நீங்க எழுப்பலாம். ஒரு மனுஷனுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து வெளிவருவதற்கு சில மெசேஜஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க 100க்கு 100 வெளியில வந்துடலாம். அப்போ நான் பேசுறதால மட்டும் இல்லை, நான் பேசுறத நீங்க தொடர்ந்து அதை யோசிச்சு எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செயல்படுத்த முடியுமோ அத்தனையும் செயல்படுத்தி வாழும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது 100க்கு 100 தீர்ந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சரியான ஒரு விஷயத்தை கையில எடுக்கணும். அப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெட்டரான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் முதல்ல ஒவ்வொரு மனுஷனுடைய கர்மாக்களும் ஒன்று நோய்கள் மூலமா இல்லை கடன்கள் மூலமா தான் தீர்க்கப்படும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் எங்க நிக்குது, எங்க துக்கம் நிக்குது, துக்கம் நின்றுகிட்டே இருக்குதா, அந்த துக்கத்தை மறுபடியும் ஓட்டி விட முடியுமா, இதெல்லாம் கர்மாக்களுடைய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இங்க நடக்குது. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எனக்கு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் ஆகுது. அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதை தாண்டின சில விஷயங்களை நம்ம செய்யாம இருக்கிறதால அது மலை போல நிக்குது இந்த கடன்கள். கர்மாவை காரணம் காட்டி சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு சந்தோஷமான மனநிலையில வாழ்ந்துடுறாங்க. விதி அப்படின்றதையும் ஒரு பேச்சுக்கு வைக்கிறாங்க, அதுதான் வாழ்க்கை அப்படின்னும் முடிவு பண்ணிடுறாங்க. இங்க பல விஷயங்கள் மனுஷன் நினைக்கிறது சரின்னு நினைக்கிறான், அந்த இடத்துல மனுஷன் முட்டாளா நிக்கிறான். வாழ்க்கைய தோத்ததுக்கு அப்புறம்தான் மனுஷன் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு புரியுது. இப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன்கள் இருக்குதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துடுவோம். நிச்சயமா சொல்றேன், சில வழிகளை நான் சொல்ல போறேன். அந்த வழிகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பயப்படாதீங்க. பயம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா கெடுக்குது. எண்ணங்கள் தான் பயத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த எண்ணங்களை நாம கொஞ்சம் சரி பண்ணணும். இன்னைக்கு காலையில கொடுத்த பதிவுல கூட நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், எண்ணங்களை ஃபில்டர் பண்ணுங்க. ஸோ எண்ணங்களை சுத்தப்படுத்தும் போது மனசுல என்ன பொறுக்கும், நம்பிக்கை பொறுக்கும், தைரியம் பொறுக்கும். எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய துணிச்சலும் அது கிடைக்கும். துணிச்சல் இது வாழ்க்கைய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். உங்க வந்திருக்கக்கூடிய கடன் ஜஸ்ட் 1 லட்சம் இருக்கட்டும்,
இல்லை 1 கோடி கூட இருக்கட்டும். நான் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கடன் ஆச்சுன்னு பேசல. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கூட கடன் இருக்கட்டும். இந்த 1 கோடியை கூட நம்மால திருப்பி செலுத்த முடியும். இது எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள ரைஸ் ஆகும். கேள்விகள் ஏன் கடன் ஆச்சுன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டோம். எத்தனை நாள்ல இந்த கடன் முடியும் அதை சொல்லுங்க அப்படின்னு. நீங்க எத்தனை நாளுக்குள்ள நீங்க தயாராகுங்களோ அதுல இருந்து அதிகபட்சமா 1 வருஷம், ஜஸ்ட் ஒன்லி 1 இயர். இந்த 1 வருஷத்துல உங்க கடன் 1 கோடியை கூட நீங்க அடைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நம்பிக்கை தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. இந்த நம்பிக்கை இருந்தாதான் அந்த 1 கோடியை 1 வருஷத்துல தீர்க்க முடியும். லைஃப்ல நாம நம்மளை நம்புறோமோ இல்லையோ, நம்மள சில பேர் நம்புறாங்க தெரியுமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்களை நம்புறாங்க அப்படின்னு. கடன் கொடுத்தவன் உங்களை நம்புறான். கடன் கொடுத்துறவன் கண்டிப்பா இவன் எப்படியாவது கொடுத்துருவான் அப்படின்னு நம்புறான். ஆனால் கடன் வாங்கின நாம நம்ப மறுக்கிறோம். எப்படிடா கொடுக்க முடியும்? கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொடுக்கலன்னா என் வீட்டுக்கு முன்னாடி நிற்பானே, என்னோட மனைவியை, என்னோட குழந்தைங்களை, என்னுடைய சகோதரிகளை ரொம்ப கேவலமா அருவருப்பா பேசுவானே, இதுல இருந்து நான் எப்படி மீள முடியும்? வாழ்க்கைன்றது நினைச்சா பயமா இருக்கு. கிடுகிடுன்னு இருக்குது. எங்கேயாவது கிணறு இருக்குதா, அந்த கிணத்துக்குள்ள போய் சாவலான்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற அத்தனை கிணறையும் மூடிட்டாங்க. வேற என்னென்ன வழியெல்லாம் இருக்குது, கூகுளில் போய் சர்ச் பண்ணா எல்லாமே பயமா இருக்கு. ரயில்வே ட்ராக்ல போலாமா? அது ரொம்ப கஷ்டம். வாழவும் முடியல, சாவவும் முடியல. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? மேலும் மேலும் ஒரு பயத்தை ஏற்படுத்துறோம். ஒரு பயமும் டன் கணக்கில் சுமைகளை ஏற்படுத்துது. டன் கணக்கில், ரைட்? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவன் சுமக்கிறான். ஏன் சுமக்கிறான் தெரியுமா? அந்த கஷ்டம் அவன் வாழ்க்கைய புரட்டி போடுது. கஷ்டத்தை தன்னோட பாக்கெட்லேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அதை இறக்கி விட்டா அது ஏதோ வேலை பார்த்துடும் சொல்லி பயப்படுறான். நிறைய பேர் அப்படிதான். அப்ப கஷ்டத்தை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாழ்க்கையை வாழுங்கப்பானா எப்படிப்பா கடவுள் காப்பாற்றுவாரா? கடவுள் காப்பாற்றுவாரா? நேரடியாக சாய்ப்பா வந்துடுவாரா? இப்போ சொல்லுங்க, நேரடியாக சாய்ப்பா என்னுடைய கடனை அடைக்க முடியும் அப்படின்னா நான் அவரை என்னுடைய தெய்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய மனுஷங்களும் இங்க நிறைய இருக்காங்க. அதாவது இவர் வாங்கின காசுக்கு, இவர் வாங்கின கடனுக்கு கடவுள் அதை ஏத்துக்கிட்டு அந்த கடனை கொடுத்துடணுமா? அப்ப கடவுள்கிட்ட கேட்டா நம்ம கடன் வாங்கணும். இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கணும். அது கடவுள்கிட்ட கேட்டிருப்போம். ஆனா முதல் கடன் எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? ஏன் வந்தது? எதுக்கு வந்தது? எதுக்குள்ளான சூழ்நிலை, காரணம்? அப்ப அதை வாங்காம இருந்திருந்தா உயிர் போயிருக்குமா? ஸோ கிட்டத்தட்ட 20% ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஆனா மீதி இருக்கக்கூடிய 80% லைஃப் ஸ்டைல், ஒரு தப்பான வாழ்க்கையா ஃப்ரேம் பண்றோம், ஒரு தப்பான வாழ்க்கையா வாழ்கிறோம். அடுத்தவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை, அடுத்தவன் பேசணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்ஸுரி லைஃப். ஒரு ஃபோன் வாங்கினா கூட புதுசாக தான் வாங்கணும். ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் கூட ஒரு பிராண்டட் தான் போடணும். ஆக மொத்தம் செகண்ட் ஆப்ஷன் இருந்தாலும் நோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போ, அப்பதான் என்ன மதிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மனசு ஒரு மனுஷனுக்கு வரும்போது மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்குது. அந்த பைத்தியத்தை தீர்க்க வைத்தியம் பண்றான். அந்த வைத்தியத்துக்கு மருந்தே கிடையாது. கடைசி வரைக்கும் இவன் வாழ்க்கையில
பல கஷ்டத்தை அனுபவிச்சு போய்கிட்டே இருக்கான். அப்போ இந்த கடனை ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், எஸ், இது ரெடியூஸ் பண்ணா வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்களா? எஸ், கண்டிப்பா. அப்ப இதற்கு உண்டான வழிகள், கடனை அடைக்கணும். கடனை எப்படி அடைக்க முடியும்? வருமானம். வருமானத்துக்கு என்ன பண்ணணும்? தொழில். தொழிலை எப்படி செய்யணும்? இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோமோ அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களோட பாஸ்ட் லைஃப் முடிவு பண்ணியிருக்கு. பாஸ்ட் லைஃப் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரோல் மாடல். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ரியல்லி ஹீரோ. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வில்லனா நினைக்கிறோம், பாஸ்ட் லைஃபை கசப்பா நினைக்கிறோம். இல்லை, கசப்பு தான் தேவை. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன், என்ன செஞ்சுருக்கேன், அதை ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்ணி என்னோட ஃபியூச்சரை எப்படி டிசைட் பண்ணணும். என்னோட ஃபியூச்சர் பக்காவாக இருக்கணும். எல்லா மனுஷனுக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற கனவு இங்கே நிறைய இருக்கு. ஸோ எக்கச்சக்கமாக இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ட். நேற்று என்ன நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எஸ், இன்னைக்கு எனக்கு அது வரும். மண்ணுக்கு உரம் எப்படியோ என் லைஃபுக்கு பாஸ்ட் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ பெஸ்ட் உரம். அது இல்லாமல் ஐ கான்ட் பிரீத், ஐ கான்ட் லீட் மை லைஃப், ஐ கான்ட் சால்வ் எனி இஷ்யூஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் யூ கேன் சால்வ் இட், யூ கேன் ப்ரூஃப் இட். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபெயிலியர். ஓகே, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கடன். இப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடுச்சு. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு உன்னுடைய எண்ணம், உன்னுடைய புத்தி, உன் மனசு, உன்னுடைய செயல், உன்னுடைய சோம்பேறித்தனம் எல்லாமே காரணமாக இருக்கு. இனி அது வரக்கூடாது. கடவுள்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் முறையிடுங்க. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்கக்கூடாது. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் படிக்கணும், அதை பாதுகாக்கணும். இப்போ சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், பயமில்லாத வாழ்க்கையை நான் வாழணும். எனக்கு நீ அருள் புரிவாய், எனக்கு நீ அருள் புரிவாய். இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கேனே, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக சாய்பாவோட கோயிலில் போய் நின்னவன். மதியானம் கொடுக்குற சாப்பாடும் சரி, நைட்டு கொடுக்கக்கூடிய சாப்பாடும் சரி, இப்படி சாப்பிட்டவன். அவ்வளவு ப்ரெஷர். கடன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பூச்சி மருந்து எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து அதை சாப்பிட்டு உயிரை விடலாம் அப்படின்னு நினைச்சவன். அப்படிப்பட்டவனை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, கடவுள் பல பேருக்கு சில விஷயத்தை நீ சொல்லுடா, பல பேருக்கு அது பயனா இருக்கட்டும். சாய் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வராருன்னா அவர் வாழ வைப்பதற்காகத்தான் வராருன்னு புரியவை அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். நான் நேற்று கூட சொல்லியிருக்கேன், 2வது வாழ்க்கை ஒரே ஜென்மத்தில் 2 பிறவி, ஒரே ஜென்மத்தில் 2 பிறவி. மொத்த வாழ்க்கை பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஃபைனலி திண்டாட்டம். 2வது வாழ்க்கை திண்டாட்டத்தில் இருந்து ஆரம்பமாகுது, ஸ்லோ பிக்கப். ஆனால் வேகம் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஆரம்பம் தான் ஸ்லோவாக இருந்தது, ஆனால் வேகம் அதிகரிக்குது. அப்போ கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறார். திருந்திய உள்ளங்களுக்கு, திருந்தாத உள்ளங்களுக்கு பிளஸ் பண்ணல, திருந்திய உள்ளங்களுக்கு மட்டும்தான் அவர் பிளஸ் பண்றார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க வாழ்க்கையில நடந்திருக்குதுன்றத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவ்வளவு அற்புதமான சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில இங்க நிறைய நடக்க போகுது. திருந்திய உள்ளங்களுக்கு மட்டுமே இது வாழ்க்கையில ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு விஷயமா அமைய போகுது. அப்போ உங்க கடன்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு 10 ரூபாயில இருந்து
1,00,000 இல்லை 1,00,00,000 இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷோர்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்க. உங்ககிட்ட சொத்து இருக்கா, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா? சொத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொத்து இல்லைன்னா இன்னும் பிரச்சனையே கிடையாது. பேங்க்ல பேலன்ஸ் கவலைப்படாதீங்க, ஏன்னா 5 பைசா என் பாக்கெட்ல கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், கடவுள் மேல நான் நம்பிக்கை வச்ச, கடவுள் தான் என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் பேங்க் பேலன்ஸ். ஏன்னா அவரு தானே எல்லாத்துக்கும் காரணமா இருக்காருங்க. அப்போ அவரு தானே எல்லாமே செய்ய முடியும். அப்போ பேப்பர்ஸ்ல கம்ப்ளீட்டா எழுதுங்க. 10 ரூபாயில இருந்து ஒருத்தவங்க காசு கூட நமக்கு வேண்டாம். ஸோ என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்களை கூட நம்ம ஏமாற்ற வேண்டாம். வட்டி அதிகம் வாங்குறாங்க, கவலை வேண்டாம். வட்டி குறைவா வாங்குறாங்க, கவலை வேண்டாம். யாருமே உங்களை அழைக்கல, வற்புறுத்தி கொடுக்கல. இந்தா பிடிச்சிக்கோ, நீ என்கிட்ட கடன் 1,00,000 ரூபா வாங்கியிருக்க, உனக்கு 10% வட்டி, மாசம் 10,000 கொடுக்கணும். இந்த கடனை நீ வாங்கலைன்னா நான் உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டல. அவங்க சொன்ன 10%க்கு நம்ம தெய்வம் மாதிரி பார்த்தோம் காசு வாங்கும்போது. ஆனா கொடுக்கும்போது அவனை விரோதி மாதிரி போக்குறோம். 10% வாங்குறானே, இவெல்லாம் மனசாட்சி இருக்கா இவனுக்கு அப்படின்னு அவனோட டேர்ம்ஸை சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அப்ப தெய்வமா தெரிஞ்சுது. ஆனா திருப்பி கேட்கும்போது அவன் சாத்தானா தெரியுறான். இதுதான் பிரச்சனை. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்க கடனை நிச்சயமா அடைக்கவே முடியாது. முதல் பாயிண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் பெஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. யாரு என்ன காசு கொடுத்தாலும் சரி, அதை திருப்பி ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது. நான் சொல்றதெல்லாம் ஒரு பேப்பர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2வது பாயிண்ட், எது முதல்ல கடனை அடைக்கலாம், அடைப்பதற்கு உண்டான வழிகள், திருப்பி ஒரு புது கடனை வாங்கக்கூடாதுன்ற தீர்மானம். 3வது, அதாவது 2வது பாயிண்ட் வரக்கூடிய 3வது, உழைப்பின் மூலமாகவே உயர்வை பெற முடியும். இந்த உழைப்பினால மட்டும்தான் கடவுள் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வதிச்சாதான் எனக்கு வருமானம் பெருகும், வருமானம் பெருகுனாதான் என் கடனை அடைக்க முடியும். இது 2வது பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ரைட்? ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லையே? கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணிடலாம். ஸோ 3rd பாயிண்ட், கடவுள் மீது, கடவுள் முன் அமர்ந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும். இப்போ உங்களுடைய தொழிலையும் உங்க வருமானத்தையும் உங்க குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய கடன்களை ஒத்த ரூபா கூட பாக்கி இல்லாம கட்டுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அவர் கொடுக்கிறாரு. அது கொடுத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளுக்கு நன்றிகளை செலுத்திக்கிட்டே இருக்கணும். காணிக்கை செலுத்துறதை தாண்டி நன்றியை செலுத்துங்க. கோயில் உண்டியல்ல காணிக்க போறதுக்கு பதிலா அடுத்தவங்க பசிய நிரப்புங்க. கடவுள் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் அது ஒண்ணுதான். என்ன படைச்ச, நான் எத்தனையோ பேரை படைச்சிருக்கேன், எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு உணவை கொடு. அதான். பட் கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்? நன்றிய காணிக்கையாக்கு, டெடிகேஷன். இதுதான் நம்ம செய்யணும். அப்போ 3வது பாயிண்ட்ல கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதா நினைக்கிறீங்க. உங்க கைகளையும் உங்க வருமானத்தையும் உங்க தொழிலையும் உங்க அறிவையும் உங்க புத்தியையும் உங்க மனசையும் உங்க எண்ணங்களையும் அவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி சாய்ப்பாக்கிட்டு வணங்குங்க. ஸோ அந்த 3 விஷயம் உங்களுக்குள்ள நடக்கிறது. இப்ப வரக்கூடிய விஷயம்தான் இதுதான் பல பேர் பயந்து ஒதுங்கி நிக்கிறது. ரைட்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது பாயிண்ட், உங்களுக்கு கடனை கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணுங்க.
என்னுடைய கடனை அவங்கக்கிட்ட நான் திருப்பி கொடுத்துருவேன் சாயப்பா, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணணும். அடுத்தது, அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் பேசணும். இந்த இடத்துல தான் நம்ம மனுஷங்க 100ல் ஓடுறாங்க. என்னது, நேரடியாக பேசணுமா? அவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசின வார்த்தை இருக்கே, அதை கேட்டால் நீங்கள் அழுதுருவீங்கன்னு சொன்னவங்களும் எனக்கு உண்டு. ஏன் நம்ம பல விஷயத்தை மாற்றி யோசிக்கிறது இல்லை அப்படின்னா, நாம் சில விஷயத்தை பழகிட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கை, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். நீங்கள் பழகினதால அது நல்லதாயிடாது. பழகாத பல விஷயங்களும் நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறதுக்கு காரணம் உங்கள் மானத்தை வாங்கணும், அப்படியாவது இந்த காசு வந்துடும்னு பயந்து கத்திக்கிட்டு இருக்கார். இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க. எப்படி போகணும் தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரெடி பண்ணுங்க, இல்லை ஒரு 10,000 ரெடி பண்ணுங்க, இல்லை ஒரு 1000 ரூபாயாவது ரெடி பண்ணுங்க. உங்களால அப்போ அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்க கடனை கட்ட வேண்டிய பொறுப்பு என்னோடது. இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு லேட் பண்ண, நிறைய பொய்கள் சொன்ன, என்னை மன்னிச்சிடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நான் சரியாக செய்வேன். இது 1000 ரூபாய், இந்த கணக்கை வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய அசலை நான் கட்டி முடிச்சிடுறேன். அடுத்தது உங்களோட வட்டியையும் தவணை முறையில் கட்டுறேன். என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சாதான் நான் என்னுடைய தொழிலையோ என்னுடைய வேலையிலையோ கவனத்தை செலுத்த முடியும். கண்டிப்பாக நான் செலுத்திடுறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மாதம் 5,000 ரூபாய் கட்டுங்க. நீங்கள் உடனே சொல்லுவீங்க, உடனே உங்கள் ஈர கொலையெல்லாம் நடுங்கும். இன்னும் மாதம் 5,000 எங்க 1,00,000 வந்து அடுத்த மாதம் கட்ட கூட ஒத்துக்க மாட்டாங்கன்னு. இவ்வளோதான் முடியும்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அவங்க வீட்டில் பேச சொல்கிறேன். ரெண்டாவது, கூட 2 பேரை கூட்டுட்டு போங்க. உங்கள் வெல்விஷர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா 2 பேரை கூட்டுட்டு போங்க. நீங்கள் தனியாக போக வேண்டாம். உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ இல்லை ஒரு பொதுவான மனுஷனோ இல்லை அவருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளோ கூட்டுட்டு போங்க. முதல்ல அவர்கிட்ட பேசுங்க. கூட்டுட்டு போகிறவர்கிட்ட பேசுங்க. இப்படிலாம் இருக்குப்பா, நான் பண்ணணும், நான் வந்து என்னோட தொழில் வந்து முடங்கிடுச்சு, வெளியில் போக முடியல, அதனால் கொஞ்சம் டைமிங் எனக்கு ஆகும், அதனால் நீ எனக்காக நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுற, எனக்காக இந்த ஒரு விஷயத்த செய்ய, நீ எங்கேயும் ஜாமீன் போட வேண்டாம், எதுவும் இது பண்ண வேண்டாம், என் கூட நில்லு, அது போதும் அப்படின்ற மாதிரி போய் பேசுங்க. இதனால் எந்த பிரச்சனையும் வராது. அவர் எவ்வளோ தூரம் கேவலமாக பேசினாலும் எந்த இடத்துலையும் வாயை மட்டும் திறக்காதீங்க. எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் சரி, நீங்கள் எமோஷ்னலாக மட்டும் ஆகிடாதீங்க. எல்லா வார்த்தைகளும் அங்கே இருந்து ஒரு வார்த்தைகள் உங்களை திட்டுறாருன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது. இப்போ இல்லை, ஃபியூச்சரில் கொடுக்கும். நமக்கு இப்போ தன்மானம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நாம் கை நீட்டி இருக்கோம், அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதாவது ரோட்டில் உங்கள் சம்மந்தப்படாதவங்க பேசலை, நீங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கீங்க. உங்கள் மூலமாக அவங்க பாதிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி 10 பேர் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தான் வரும். ஸோ எல்லாருக்குமே குடும்பம், குழந்தை, மனைவி இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் அது. அதுக்காக நான் வட்டிக்கு விடுறத நான் ஆதரிக்கலை. கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு. அப்போ சில பேர் கேட்போம், இப்போ பேங்க் ஹவுசிங் லோன்லாம் என்ன பண்ணலாம்? அது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது கூட உங்களால் கேப்பபிளாக இருக்கா, ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, ஒவ்வொரு மாதமும் கட்ட முடியுமா, இதெல்லாம் யோசித்து தான் பண்ணணும். எங்கள் சொந்தக்காரங்க வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க, நான் வாங்குகிற அந்த வீராப்பு வேண்டாம். குடிசை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக தூங்கணும். மாளிகை வீட்டில் இருந்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது டோட்டல் வேஸ்ட், ரைட்? ஸோ பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இந்த தைரியம் உங்களுக்கு வந்துடுச்சுனாவே நீங்கள் கடனை அடைச்சிடுவீங்க.
அப்போ அவங்க என்னென்ன வேணால் பேசுவாங்க. உங்களால் என்ன முடியுமோ அது மட்டும் கமிட்மெண்ட்டாக கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். அது முடியுமான்னு செய்யணும். முடியக்கூடிய விஷயத்த மட்டும்தான் பேசணும். எங்கே இடத்துல இருந்தாலும் 20ஆம் தேதி அன்னைக்கு நான் 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 19ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் 5000 ரூபா கொடுத்துடணும். இப்போ முதல் நம்பிக்கை உங்ககிட்ட வரும். அந்த 5000 கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் அவர் நம்ப மாட்டார். ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை நம்ப ஆரம்பிச்சிடுவார். இப்போ ஒவ்வொரு மாதமும் 5000 கொடுத்து பாருங்க, உங்கள் கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடும். அவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இப்போ அவருக்கு உங்கள் மேலே அவநம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், போயிடுவார், போச்சு, முடிஞ்சுது, அவ்வளோதான், கதம் அந்த மாதிரி நம்ம இப்போ நினச்சிப்போம். அப்போ அடுத்தவங்க நம்மளை எந்த வைப்ரேஷனை திங்க் பண்ணுறாங்களோ அதுவும் நமக்கு பாஸ் ஆகும். அப்போ அடுத்தவங்க அப்பா கொடுத்துருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துருவாங்க. ஏன்னா கடவுள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கார், உன்னோட தொழிலை ஆசீர்வதிக்கிற, உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற, நீ அத்தனை பேருக்கிட்டே சமாதானமாக போகிற, அத்தனை பேரையும் பகைச்சிக்காம இருக்க, யார் மேலேயும் விருப்பம் காட்டலை, ஸோ ஒன்றை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் கடவுள்கிட்ட நம்ம போய் சேரணுன்றது. அவருடைய நிழல் மட்டும்தான் இங்கே சொர்க்கம். இருட்டிலையும் அவருடைய கண் நம் மீது இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இருட்டில் கூட, ஒரு இருட்டில் கூட அவர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வரும். அது வந்தே தீரும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் பலமாக சிந்திக்கணும். ஒரு பலமான வழிகளை கடவுள் ஏற்படுத்த போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி, அந்த கடனை இந்த நிமிஷத்தில் இருந்து அடைக்க முயற்சிகள் செய்யுங்க. ஒரு 100 ரூபாய் கூட இருக்கட்டும், கணக்கில் வச்சுக்கோங்க. ஒரு 500 இருக்கட்டும், கணக்கில் வச்சுக்கோங்க. ஒரு 1000 கணக்கில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, செய்யுங்க. இது தீர்க்க வேண்டிய காலம். இப்போ நான் எப்படி பேசுறது, நான் எப்படி கொடுக்க சொல்ல, ஒரு 10 ரூபா எஸ் கொடுங்க. உங்ககிட்ட யாராவது கேட்காம கூட கொஞ்சம் அப்படியே மரியாதை கூட வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், சரி பரவாயில்ல இருக்கட்டும், பொறுமையாக கொடுக்கட்டும்னு அவங்க கிட்ட கூட கொடுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய காசு கூட நமக்கு வேண்டாம். ஒருத்தவங்க அதான் சொன்னேன், 1 ரூபாய் கூட வேண்டாம், அந்த 1 ரூபாய் கூட. இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்தவங்க உங்களுக்கு கேட்குறாங்க, கேட்கல, நல்ல மனசு, ஓகே சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கட்டும், ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வேண்டாம், அவங்க காசு. நாம் உழைக்கிறோம், நம்ம மனுஷன், கைகள் கால்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, ரைட்டா? அதனால் கொடுத்துருவோம். இந்தாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்தாங்க ஒரு 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் இந்த தேதியில் நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஒரு 10,000 நீங்கள் வாங்கினா கூட மாதம் 1000 ரூபாய், 10 மாதம் நீங்கள் ஃப்ரீ. ஸோ கடன் ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய சாபம். 100% சொல்கிறேன், சாபம். அது அந்த சாபம் என்ன பண்ணுது, வாழ்க்கையை முழுக்க முழுக்க அழிச்சிடுது. அந்த சாபத்தால தான் நமக்கு பல விஷயங்கள் நடக்கலை. அப்போ இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்க இருக்க உங்கள் கடன்கள் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இன்னைக்கு இவர்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்தோம், அதுக்கு அடுத்த மாதம் அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு 10,000 கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் 5000 கொடுக்கலாம். இல்லைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது அதனால் 10,000 ரூபாய் அப்படின்னும் போது உங்கள் மேலே ஒரு மதிப்பு, உங்கள் மேலே ஒரு மரியாதை பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வேற, இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் வேற, ஆனா ஒரே மனிதர். இதுவரைக்கும் வேற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உங்களை பார்த்தாங்க, இப்போ அதே மனிதர் இன்னொரு எண்ணத்தின் மூலமா பார்க்கிறார். இவெல்லாம் கொடுக்க மாட்டான், இவன்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னவன் அவருங்களா நல்ல மனுஷங்க, ஆனால் பாவம் அவரால் முடியல ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ஒரு நேரடியாக இப்படிலாம் சொன்னார், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அத்தனை கடன்களை கட்டிட்டார், நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு.
அப்போ ஐயோ அவருக்கு மட்டும் ரொம்ப ரிஸ்க்குங்க, மோசமானவர் அவர் அப்படிதான், அவர் பயங்கரமா ஃப்ராட்தனம் பண்றவர், அவரெல்லாம் நம்பாதீங்க, அவரெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க, நீங்க ஏன் நம்புறீங்க, நீங்க ஏன் நம்பி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு வைப்ரேஷன், ஒரு பேட் வைப்ரேஷன் நமக்குள்ளே வரவே கூடாது. இதுக்காகவா நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றாங்க? இதுக்காகவா கடவுள் நம்ம இந்த ஜென்மத்தை கொடுத்தாரு? இதுக்காகவா மனுஷனா பிறந்தாங்க? 5 அறிவு கொண்ட விலங்குகளுக்கே அறிவு இருக்குது. அப்போ 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு எவ்வளோ பெரிய அறிவை கடவுள் கொடுத்துருக்காரு, யோசிக்கிற புத்தியை கொடுத்துருக்காரு. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய குணத்தை கொடுத்துருக்காரு. உன்னால முடியும் அப்படின்னு என்ன வேணாலும் செய்யலாம். மற்ற 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு எங்கேயாவது நடக்குது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அவ்வை சொன்ன மாதிரி தான், அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லிட்டார். நாம இந்த மனுஷ பிறவியை சரியா பயன்படுத்திக்கல. ரைட்டா? இந்த மனிதன் எனக்கும் ஒரு ஸ்டேஜில் கடவுள் ஏண்டா என்ன மனுஷனா படைச்சாருன்னு தோணுச்சு. கடவுள் எனக்கு முட்டாளா இருந்தார், நான் அறிவாளியா இருந்தேன். இப்போ நான் முட்டாளா இருக்க, கடவுள் அறிவாளியா இருக்கு. கடவுள் அறிவு வச்சுதான் படைச்சிருக்காரு, ஆனா அந்த அறிவை நம்ம பயன்படுத்திக்கல, அதனால நம்ம முட்டாளா மாறும். அதனாலதான் ரோட்ல போறவன் வந்தவெல்லாம் நமக்கு நாட்டாமத்தனை பண்றான். கரெக்டு தானே? நம்ம வயசுல சின்னதா இருக்கிறவங்க கூட நமக்கு புத்திமதி சொல்லுவோம், என்னப்பா இப்படி பண்றீங்க, என்னப்பா இப்படி. நம்ம குழந்தைங்களும் நமக்கு புத்திமதி சொல்லுவோம், என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு. அது நம்ம தாங்கிக்க முடியாது. ரோட்ல ஒருத்தன் அடிச்சா கூட தாங்கிக்கலாம், ஆனா நம்ம குழந்தைங்க நம்மளை கேள்வி கேட்டாங்கன்னா தாங்கிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தீர்க்கவே முடியாதா? அதாவது கடவுள் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே அதற்கு உண்டான தீர்வுகளும் வச்சிருக்கின்றார். அதுக்கு உண்டான தீர்வு அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கு. அப்ப எங்க தேடுறோமோ அங்க தேடுனா அது கிடைச்சிடும். தேடக்கூடாத இடத்துல தேடிக்கிட்டு இருந்ததுன்னா அது கிடைக்காது. இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆகாம இருப்பதற்கு காரணமே அதுக்குள்ள தீர்வுகள் இருக்குதுன்றத உணர மாட்டேங்கிறோம். சில பேருக்கு பயம், நான் இதை பத்தியே யோசிக்க மாட்டேன், யோசிச்சா எனக்கு நெகட்டிவிட்டி ஜாஸ்தி வருது, எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அந்த நம்பிக்கையே வரல அப்படி. நிறைய பேருக்கு அந்த கண்கள் எல்லாமே கூட பொலி விழுந்து காணப்படுது, கண்கள்ல ஒரு உயிரோட்டம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆழமா நம்மால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. பிறரால நம்ம பாதிக்கப்படவே இல்லை. இப்ப வரைக்கும் நாம பிறரால பாதிக்கப்படவே இல்லை, நாம நம்மளால மட்டும்தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க, இழப்பதற்கு எதுவும் இல்லை என்னிடம். இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒண்ணு அசுர வளர்ச்சியை கொடுக்கும், இல்ல ஆழமா உங்களை வீழ்ச்சி அடையவும் வைக்கும். ஒரே பாயிண்ட் தான், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, என் கையில ஒண்ணுமே இல்லை, இனி எல்லாமே இழந்துட்டேன், இனிமே நான் என்ன பெற போறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாம் இழந்துட்டேன், ஒரு கை பார்த்துருவோம், வாங்கலாம், பார்த்துடலாம். என்னோட லைஃப்ல நிறைய கண்ணீர் கதைகள்லாம் இருக்கு. அப்ப கடன்கள் அதிகமா இருக்கும்போது நான் சாயப்பா கிட்ட ஒன்னு தான் சொன்னேன், என்னை வாழ வச்சு பார்க்கணும், உனக்கு அது சந்தோஷம் இருந்தா என்னை வாழவை, இல்லை இந்த கடனால என் வாழ்க்கையை முடிக்கணும்னா அதுவும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா உன்னுடைய விருப்பத்தின் படியே என் வாழ்க்கை இருக்கட்டும், ஆனா என்னுடைய செயல் என்னோட தொழில் இனி பாதிக்கப்படாம நான் நடத்துவேன். அதற்கு உண்டான அறிவையும் ஆற்றலையும் நான் கண்டுபிடிச்சு அதை உன்கிட்ட எடுத்து நிறுத்துறேன், அதை நீ ஆசீர்வாதம் பண்ண. அதாவது நாம தான் கடவுள்கிட்ட போய் நிறுத்தணும் சில விஷயங்களை. எதுவுமே இல்லாம ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாட்டார், சான்ஸே கிடையாது. எதுவுமே பண்ணாம ஏதாவது ஒரு துருப்பு இருக்கணும், ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஜஸ்ட் ப்ரூஃப் பண்ணுங்க. அதான் நான் சொல்றேனே,
ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணுங்க, ஒரு 2000 ரெடி பண்ணுங்க. அந்த 2000 கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க. சாய்ப்பா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சிறப்பான நேரம் இதை நான் ஆசீர்வாதம் பண்ண. நான் அதை உழைச்சி கொடுத்தது, இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கல, இது நான் உழைச்சது. அப்போ உழைங்க, உழைச்சி ஒரு 100 ரூபாய் எடுங்க. அந்த 100 ரூபாய் ஆசீர்வதிக்கப்படுவார் கடவுள். உழைச்சி வரக்கூடிய காசு தான் இங்கே நிற்குமே தவிர அடுத்தவங்க கிட்ட இருந்து கடனை வாங்கி அடைக்கிற எந்த காசு நிற்காது. கடன் மேலும் கடனை அதிகரிக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது பல விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடவுள் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் நிகழ்த்தி உங்களை திக்குமுக்கு ஆட வைப்பார். இது சத்தியமான உண்மைகள். ஸோ ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இங்கே உருவாக்குறோம். கடவுளோட துணை கொண்டு என்னுடைய முயற்சியையும் என்னுடைய உழைப்பையும் நான் வீணாக்க மாட்டேன். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சிட்டா நீங்க கெத்து. ஸோ ஒரு அழகான, ஒரு அற்புதமான, ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ்ந்து சாதிக்க முடியும்னு சொல்லி, உங்களுடைய அத்தனை பேர்களுடைய கடன்களையும் கடவுள் உங்களுடைய அறிவை கொண்டும் உங்க பலத்தை கொண்டும் தீர்ப்பார்ன்ற நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டும் இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா.